இல்லை வாட்ஸ்அப் குரூப் வந்து இப்போ என்னன்னா ஒவ்வொரு குடும்பமும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. ஆமாம், இண்டிவிஜுவலாக வச்சுருக்கோம் சித்தப்பா. ஏன்னா யார் வேண்டான்னு பொழைக்கிறதுக்கு இவங்களால தான் நம்ம நாசமாக போனோம், இவங்க பொறாமப்பட்டு தான் நம்ம அழிஞ்சு போனோம் அப்படின்னு விலகி வராங்களோ அவங்கள கொண்டு போய் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து அதில் அவன் போடுவான் எதையாவது ஒன்று போட்டு அறிவுரை வேற சொல்லுவாங்க. அதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது. அறிவுரை சொல்லுவாங்க, சும்மா கிண்டுவாங்க. கிளாஸ்மேட்ஸ் பஞ்சாயத்து இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமையாக இருக்குது. நம்ம கூட படிச்சிருப்பான், ஆனால் படுமொக்க பூமராயிருவேன். படிக்கிற காலத்துலேயும் அவன் பூமராக தான் இருப்பான், சைடில் சுற்றிட்டு இருப்பான். இப்போ 30-40 வருஷம் கழிச்சு நினச்சி பாருங்க. +2 படிக்கும்போது ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கிறான்னு 15 வயசு, இப்போ 50 வயசுன்னு வச்சுக்கோங்க, 35 வருஷம் எவ்வளோ கொடூரமான பூமராக இருப்பான்றதை மட்டும் நினச்சி பாருங்க. அவன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பான். அதில் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, செத்து போனால் கூட உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்னென்ன இப்போ ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பேன், இங்கே போகிறான் அங்கே போகிறான் அப்படின்றத வச்சு கணிப்பாங்க. இவனுக்கு இவ்வளோ வருமானம் வருமா, மாதம் இவ்வளோ வருமானம்னு ஒரு 1.5 மாதம் கழிச்சு கடன் கேட்பாங்க ஃபோன் பண்ணி, நம்ம மாப்பிள்ள அப்படின்னு. அந்த நாய் எப்படி இருக்குன்னு 10 வருஷம் ஆகுது நம்மளை பார்த்து, 15 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ ஆன்டிஸோட இது ரொம்ப ஜாஸ்தி, கொடூரமாக ஆயிடுச்சு குரூப்புகளில். இவங்க தான் இப்படி அட்டகாசம் பண்ணாங்கன்னா இப்போ லேடிஸே இறங்கி ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப் போகிறேனும் அந்த மாதிரி குரூப்பில் கொலையா கொள்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் 12% வட்டி தராங்களாம் அப்படின்ட்டு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு 10 பேரை சேர்த்துட்டு நேம் பண்ண அது ஒரு பக்கம். அப்புறம் பொட்டிக்கு ஆரம்பிக்கிறேன். ஆமாம், பொட்டி கும்பல் வந்து பொட்டி கும்பல் 180% இருக்கு. வீட்டுக்கு ஒரு பொட்டிக்கு இருக்கும். வீட்டில் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே பொட்டிக்கு தான் சின்னதாக. அடுத்து மேக்கப், அது வந்து பியூட்டி பார்லர் ஒளிஞ்சு போச்சு. இப்போ வந்து மெயின் வந்து பியூட்டி பார்லர் வைக்க போகிறேன், பொட்டிக்கு வைக்க போகிறேன்னு ஒரு 100 பேரில் 70 புருஷனை தெருவில் எடுத்து விட்றாங்க. 5 வருஷம் 10 வருஷம் அந்த நட்பெல்லாம் வந்து அழிந்து பல காலம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் சில பேர் செத்து போயிடுவான், செத்தானே தெரியாது. நீ எப்படா இருப்பான் கணேசன் அப்படின்னா, அவன் இறந்து போயிட்டான்டா 4 வருஷம் ஆச்சு, 7 வருஷம். என்னடா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அவன் சாக்கடையில் வந்து செத்து போயிட்டாங்க, பாதாள சாக்கடை, இப்படிலாம் இருக்கும், தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வாட்ஸ்அப்பில் அடுத்த செகண்ட் போட்டுருவாங்க. ஆனால் அப்போ கூட வந்து தெரிஞ்சால் ஷாக் ஆவாங்க. இப்போ வந்து RIP போட்டு முடிச்சுருவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் நண்பா. வடிவேலு டைலாக் வரும் சார், இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி. வடிவேலு டைலாக் தான் நினைக்கிறேன், ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி எவ்வளோ பரிணாம வளர்ச்சிகள் ஆகி டெக்னாலஜி வந்து வீடியோ கால் பேசுகிற வசதி வந்து, அப்புறம் மொபைல் ஃபோனில் வந்து வீடியோ கால் வந்து இன்னும் அடுத்த வருஷனுக்கு எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க சார். இன்னும் ஆனாலும் இந்த வாட்ஸ்அப் அது மாதிரி வாட்ஸ்அப் பொருட்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார். டெக்னாலஜியில் அடுத்து வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து செங்கலை வச்சு தொழிற்சாலை கட்டலாமாங்கிற ரேஞ்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னமும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பழைய பூங்கொத்தை அனுப்புறதும் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண இருப்பாங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களும் சொந்தக்காரங்களும் அப்படின்னு அதை பிரிக்க முடியாமல் அது தொடர்ந்து போயிட்டே இருக்குதுல்ல. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஏன்னா கேஷுவலாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். இல்லை, அதாவது என்னென்னா வாட்ஸ்அப் வந்து இன்னைக்கு வந்து எப்படி அப்படின்னா உறவுகளை இணைச்சிருக்கு, நட்புகளை இணைச்சிருக்கு, பழைய காதலர்களை இணைக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும்போது அந்த ஒரு டச் இருக்குது. அந்த காலத்தில் எப்படின்னா ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணுவாங்க, ஒரு 9th 10th படிக்கும்போது அது 10ஆம் முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த காதல் முறிஞ்சு போயிடும். அதை அப்படியே மாட்டு வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லை குதிரை வண்டி, இல்லை அப்போ ஆட்டோலாம் கிடையாது, அப்படியே 80களெலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதோட அந்த அம்மா போயிடும். கடைசியில் ஊர் திருவிழாவுக்கு வரும் பேரம்பேத்திகளோட. அப்போ தான் இவர் பார்ப்பார். பார்க்கும்போது இருந்தாலும் அந்த காதல் உணர்வுன்றது பாரதி ராஜா தான் தெளிவாக சொல்லியிருப்பார். அவர் ஒரு லேடியை லவ் பண்ணியிருக்காரு, அது ஒரு பூக்கடையில் நின்றுருக்கு. இவங்க அக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு 15 வருஷம் கழித்து காரில் அந்த பக்கம் போகும்போது டக்குன்னு காரை நிறுத்திட்டு இருக்காரு. அவங்க அக்கா கேட்டிருக்காங்க, ஏன்டா நிறுத்த சொல்கிற அப்படின்னு. அந்த லேடி வந்து அதுதானே அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காரு. ஏன்டா அது திரும்பி நிற்கிது, முதுகு தான் தெரியுது, இல்லை முடி சைடாக தெரியுது, எப்படா கண்டுபிடிச்சேன்னா நீ பாருவேன் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அந்த லேடி தானே. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாரதிராஜா அதை சொல்லியிருப்பார், அதுதான் காதல். அதுக்கு 40 வயசாக இருக்குது. இப்போ வடிவேல் காமெடி கூட இருக்கும், ஃபோன் பண்ணுவாப்புல என்ன தேய்ச்சிட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி. ஆமாம், பாட்டி தூங்குறாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அது வின்னர் படம் தானே. ஆமாம், வின்னர் படத்தில் இல்லை, அந்த ஒரு மீம்ஸாக போடுவாங்க. வின்னர் இடத்துல என்னது அந்த ஃபோன் இதை போட்டு மலர் இருக்காங்களா, பாட்டி தூங்குறாங்க அப்படின்ற கதையில் தான் இருக்கும் காதல். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணுதுன்னா இப்போ எல்லாத்தையும் பழைய நண்பர்கள், பழைய கிளாஸ்மேட்டு, பழைய ஸ்கூல்மேட்டு, பழைய ஆயாக்கள், தாத்தாக்கள், என்ன மாமா மாமிகள், இவர்களை எல்லாத்தையும் இணைச்சி வச்சுருக்கிறது இந்த வாட்ஸ்அப். அந்த காலத்துலலாம் சொந்த ஊரை தாண்டி எவனும் போக மாட்டாங்க.
ஆனால் பொம்பளை பிள்ளைங்களை என்ன பண்ணாங்கன்னா வெளியூரில் கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆம்பளைங்க அங்கே தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் திருச்சி பிறந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பொண்ணு வெளியூரில் எடுத்தாலும் வாழ போகிறது திருச்சியில் தான் வாழும். உங்களை பிடிச்சிடலாம். ஆனால் உங்கள் கூட ஒரு பொண்ணு படிச்சதில்ல 10th 11th இப்போ அதெல்லாம் வெளியாவை பிடிக்க முடியாது. அதை வெளியூரில் கட்டி கொடுத்துருவாங்க. விழுப்புரத்தில் கட்டி கொடுத்துருவாங்க, மெட்ராஸில் கட்டி கொடுத்துருவாங்க. மெட்ராஸில் கட்டி கொடுத்துட்டாங்கப்பா, அதோட அவங்க குடும்பத்திலே வருஷத்துக்கு ஒரு டைம் கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 20 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு திருவிழாவுக்கு போகிறோம். அன்னைக்கு பார்த்தா அது பேரம்பேத்தியோடு வரலாம், இல்லை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சா பிள்ளைங்களோட வரலாம். வரும்போது அப்படி பார்ப்பாங்க, எப்படி இருந்தா இப்படி ஆகிட்டா அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒரு இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கும். அது அந்த 10 வருஷம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் இப்போ போய் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து என்ன ஆயிடுச்சு, உடனே வா. ஆமாம், உடனே மெசேஜ் அனுப்புறது, போகிறது, நம்ம கிளாஸ்மேட்டு ஒன்றா சேர்ந்து ஸ்கூலில் ஃபங்க்ஷன் கொண்டாடுறது அப்படின்றது அது எரிச்சலாயிடும். நெருக்கம் ஓரளவுக்கு பழக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. நண்பர்கள் இருப்பான், அந்த காலத்தில் நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா வேலைக்கு போயிடுவான், வேறு ஏதாவது பெல்லில் திருச்சி வேலைக்கு போயிட்டான்றாங்க மதுரையிலேருந்து. எப்போயாவது வந்தானா பார்க்கலாம், எங்கேயோ வர படம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருவாங்க. இந்த அட்ரஸ் எழுதி கொடுப்பாங்க வெள்ளை பேப்பரில், அதை சுருட்டி பையிலே வச்சுருப்பான். அந்த அட்ரஸுக்கு லெட்ரு போடுவாங்க. அப்புறம் அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்பான், மெட்ராஸ் போகிறேன் இந்த வண்டியில் வரேன் என்னென்னு. சரி, அவன் அடித்து பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு 2 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போய் அதில் உள்ள இது வேறு 5 வருஷம் 10 வருஷம் அந்த நட்பெல்லாம் வந்து அழிந்து பல காலம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் சில பேர் செத்து போயிடுவான், செத்தானே தெரியாது. நீ எப்படா இருப்பான் கணேசன் அப்படின்னா, அவன் இறந்து போயிட்டான்டா 4 வருஷம் ஆச்சுன்னு, 7 வருஷம். என்னடா அப்படி சொல்கிறான்னு. ஆமாம், அவன் சாக்கடையில் விழுந்து செத்து போயிட்டான், பாதாள சாக்கடையில். இப்படிலாம் இருக்கும், தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வாட்ஸ்அப்பில் அடுத்த செகண்ட் போட்டுருவாங்க. ஆனால் அப்போ கூட வந்து தெரிஞ்சால் ஷாக் ஆவாங்க. இப்போ வந்து RIPன்னு போட்டு முடிச்சுடுவாங்க. ஒரே ஸ்டேட்டஸ், அதுக்கும் ஸ்டேட்டஸ் கூட கிடையாது, செத்துட்டான்னு ஒருத்தனோட ஃபோட்டோ போடுவாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் வந்து RIP அப்படின்னு போட்டு ஆத்மா சாந்தி அடையட்டும், இறைவனை பார்த்துக்கிறேன் ஏதோ அப்படி போட்டு பாட்டுக்கு வேலையை பார்த்துனேன். இது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய கேடு கெட்ட வருது. இப்போ பத்திரிக்கை அனுப்புறதுக்கு அந்த காலத்தில் போய் வண்டி ஏறி போய் படம் பார்க்கலாம் வச்சு தட்டில் வச்சு இப்போ என்ன பண்ணேன்னா அந்த பழைய 1 ரூபா காயினை ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கை வச்சு அதோடு சேர்த்தேன். அதில் ஒரு இதை அனுப்பி விட்ருக்கேன். அது முன்னாடியே வச்சு ஓட்டி வச்சு அனுப்பி விட்ருக்கோம், கொரியரில் அனுப்பிவிட்ருவாங்க. இப்படிலாம் ரொம்ப கேடுகட்ட வேலையும் நடக்குது வாட்ஸ்அப்பில், நல்லது நடக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இது வச்சுருவாங்க. அதாவது என்னென்னா இதில் குறிப்பாக இந்த பூமர் மெசேஜ், இன்னும் இந்த போட்டோவை 10 பேருக்கு ஷேர் செய்தால் உங்களுக்கு இல்லை, இப்படி செஞ்சு தான் ஆட்சியை இழந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இப்படி இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்து பூமர்த்தனமாக போட்டுக்கிட்டு இதை பண்ணிட்டு பேரம்பேத்தியை அழுது அடம் பிடிச்சி ஆட்சியை மாற்றி விட்டுருச்சு. இதை இவங்களால் ஜீரணிக்க முடியல. இப்படி ஒரு குரூப் இருக்காங்க, ரொம்ப மனம் நொந்து என்னை பாரு யோகம் வருங்கிற மாதிரி இது பண்ணி விட்டாங்க. கடைசியில் இந்த பூமர்கள் எல்லாமே பாவமாக இருக்காங்க. இதாவது ஒன்று இப்போ அனுமார் படத்தை போட வேண்டியது, 108 முறை போக வேண்டியது, அப்புறம் கோயிலுக்கு போய் செல்ஃபி போட வேண்டியது, புருஷன் பொண்டாட்டி பின்னாடி கோபுரம் தெரிகிற மாதிரி அப்படி எடுத்து சிரிக்கிற மாதிரி போடுவாங்க. இன்று நாங்கள் காளகஸ்தியில் சிவனை தரிசனம் செய்தோம் அப்படின்னு ஒன்று போட வேண்டியது. அப்புறம் இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தோடு வேளாங்கண்ணியில் போய் நின்றுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு அதை போடுறது. இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். இந்த ஸ்டேட்டஸால் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் இன்னமும் அந்த பூமர் காலத்திலே இருந்துக்கிட்டு பல குடும்பங்களை பிரிக்கிற வேலையாக தான். இப்போ ரிலேட்டிவ்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வச்சுருந்தாலே அது மிகப்பெரிய டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்து இப்போ என்னன்னா ஒவ்வொரு குடும்பமும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. ஆமாம், இண்டிவிஜுவலாக வச்சுருக்கோம் சித்தப்பா. ஏன்னா யார் வேண்டான்னு பொழைக்கிறதுக்கு இவங்களால தான் நம்ம நாசமாக போனோம், இவங்க பொறாமப்பட்டு தான் நம்ம அழிஞ்சு போனோம் அப்படின்னு விலகி வராங்களோ அவங்கள கொண்டு போய் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து. ஆமாம், இவங்க பேச்சுவார்த்தையே வேணாம் தான் நம்ம ஊரை விட்டே நம்ம வந்தோம், இவனை கொண்டு வந்து நம்மளோட சேர்த்து கோர்த்து விட்ருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்லன்னா அதில் அவன் போடுவான் எதையாவது ஒன்று போட்டு அறிவுரை வேறு சொல்லுவாங்க. அதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது. அறிவுரை சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது என்ன இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா ரேவதிக்கு அப்படின்வாங்க, சும்மா கிண்டுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து இது பெரிய கொடுமை என்ன அப்படின்னா அந்த இதுதான் ஜாதகம் பார்க்குறது தான். நம்ம எல்லாரையும் சொல்லலை, சில பிள்ளைங்க பசங்கள்லாம் ஃப்ரீக் அவுட் ஆகிடுறாங்க. அது லிவிங் டுகெதரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. புரியுதா? மார்ச் வரைக்கும் ஒரு பையனோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். அப்புறம் அவன் பிடிக்கல அப்படிங்கும்போது அந்த பையன் போயிடுவான்.
அப்புறம் இன்னொரு பையன் வந்து ஜாயிண்ட் ஆகிறான்னு வைங்க, அதோட ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, ஒரே ஒரு களைப்பாக இருக்கும், உழைப்பத களைப்பாக அப்படியே தங்குறதும் ஒரு இதாக இருக்கும். இப்போ பசங்களோட தங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வேலையும் அவன் பார்த்துருவான். ஒரு வேலை இந்த பிள்ளைங்கள சொல்ல மாட்டாங்க. புரியுதா அவனுக்கு? கடைக்கு போகிறது, ஆர்டர் போட லேட் ஆகிடுச்சுன்னா போய் புரோட்டா வாங்கிட்டு வர்றது, எடுபடி விளங்குறீங்க. எடுபடி வேலை இல்லை, அது வந்து ஒரு அன்போட பார்த்து அன்போடு சேர்ந்த ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு வேலை. இந்த பொண்ணு அதிகாரம்லாம் டம்மி பாவான்னு சொல்லுங்க. அது டம்மி பாவான்றது அது இல்லை, அது ஆனால் காட்சி பார்க்குறாங்கல்ல. நீங்கள் ஒரு பொருளை அனுபவிக்கும் போது புரியுது, அந்த பொருள் இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துகிறீங்க, அதை கழுவி வைக்கிறது உங்களுடைய கடமை தானே. புரியுதா? இப்போ தட்டை எடுக்கிறீங்க, தட்டை எடுத்து சாப்பிட்றீங்கல்ல அந்த தட்டில் வச்சு, இப்போ அதை கழுவி நீங்கள் தானே வைக்கணும். அதை எப்படி டம்மி பாவான்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியும். பயன்படுத்துகிறீங்க, அதை வந்து பத்திரமா வச்சுருக்கீங்க, அது உங்களோட கடமை. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி லிவிங் டுகெதரில் இருக்கிறது பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு, அது நைட்டு 3 மணிக்கு தான் வந்து படுத்துருக்கோம், 3:30 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு பசிக்கிற மாதிரி இருக்கணுன்னே அப்போ இவன் மனசு தாங்காது. லிவிங் டுகெதரில் இருக்காங்க, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கும், பசங்க 3 பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. இருக்கும்போது அவங்களோட கடமை தானே அதை செய்கிறது. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இப்படி போயிட்டுருக்கிறதுக்கு அங்கே பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, பொண்ணு இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு பாரு. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அங்கேருந்து அனுப்புவாங்க. அப்போ இது அசால்ட்டாக சொல்லுவோம், உங்கள் இஷ்டம்ப்பா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். புரியுதா? ஏன்னா நீங்கள் வந்து வேலை பார்க்குற காலத்துலேயே எல்லாத்தையும் அது ஒரு ஸ்டைலில் எல்லாம் முடிஞ்சிடும். அந்த வாலிப வயசு இருக்குல்ல, அதில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி, நீ எவன் இருந்தால் என்ன நமக்கு என்ன, அப்படி மட்டமாகவும் இவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க தேடுவாங்க. ஒரு பொருத்தம் மட்டும் கொஞ்சம் குறையா இருக்குன்னு வாங்க. அந்த ஒரு பொருத்தத்துக்கு எத்தனை கோயிலில் போய் பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் அந்த பக்கம் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, இது இங்கே பரிகாரம் பண்ணிட்டு. எந்த பொருத்தமே பார்க்காம ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருப்பான், பொருத்தமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்றா வேலை பார்க்குறான் அவ்வளோதான், இல்லை ஒரே ஃபீல்டில் இருக்கான் அப்படின்றதுனால மட்டும் அவன் சிறப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த கிரகங்கள் மாறினோன்னே அவன் போயிடுவான், இது இந்த பக்கம் போயிடும். ஏன்னா அது பிரிவுன்னு வரதானே. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் ஆகும், கொலை ஆகும், வேறு ஏதாவது பிரச்சனையாகும். இது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட்டு, ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் மாதிரி தான். இப்போ எக்மோருக்கு வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஜின் சும்மா நிற்காது, அதை கலட்டி கொண்டு போய் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மாட்டி விட்ருவாங்க. அது விழுப்புரம் வரைக்கும் போய் அங்கே விட்டோன்னா அங்கே வந்து டீசல் இன்ஜின் மாட்டி அது பாட்டுக்கு மதுரைக்கு போயிடும். திருப்பி அந்த இன்ஜின் வேறு எதை மாட்டிட்டு தாம்பரம் ஃபாஸ்ட்டை மாட்டிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி தான் லைஃப். புரியுது அவங்களுக்கு? அது அவங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. புரியுது. இப்போ அந்த காலத்தில் சார் சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல் கறி வாங்கினா கூட கருப்பு கலர் கவரில் சுற்றி உள்ளே வச்சுல எடுத்துகிட்டு வருவாங்கல்ல சார். இது தலையை வேணா பார்த்து நேர்ப்பா கண் வச்சுட்டா கூட அந்த மாதிரி இன்னமும் வாட்ஸ்அப்லேயே அந்த அப்டேட்டை கரெக்டாக தான் சார் கொடுத்துருக்கான். இந்த ஸ்டேட்டஸ்லாம் இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா ஹைட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்தளவுக்கு இந்த வயிற்றுச்சு பிடிச்சவங்களாவே இருக்கிறாங்களே. இல்லை இப்போ வந்து எப்படின்னா வேணுன்னே வெறுப்பேற்றுறாங்க. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து கறியை வாங்கி மறைச்சிட்டு வருவாங்கன்றீங்க, இப்போ வந்து கறி வாங்கினதை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அதை பார்த்து வயிறு 1.5 கிலோ 1200 தான் இளங்கறியாக இன்றைக்கி கிடச்சது, அதுதான் பிரியாணி ஆக்கிட்டு இருக்கோன்னு அந்த கறியை போடுவாங்க. அடுத்து கறி கொதிக்கிறதுக்குள்ளே அங்கே வயிறெல்லாம் கொதிக்க அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வயிற்றுச்சல் போட்டால் ஒன்றும் பலிக்காது. நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தான் அந்த கறியை கையோடு பார்த்து ஜண்டா பந்திரம்னா வேலைக்கு ஆகாது. வாட்ஸ்அப்பில் வந்து அது பலிக்கிறது இல்லை. ஆனால் அதே மீறி சில பேர் ரொம்ப பொங்குவாங்க. உக்கரத்தில் பொங்கும்போது சில நேரம் உடம்பு சரியில்லாமல் போய் நம்மளே போடுவோம். நம்ம வேணே போடுறது தான், போகிறோம் வரோம், ஹைப் பண்ணி போடுறது கிடையாது, நீயும் ஹைப்புக்கு போடுறது கிடையாது. நம்ம வந்து சும்மா போடுறது, நைட்டு பார்த்துக்கிங்க போடுறது, நைட்டு உங்களை கடவுள் போட்டுறது. ஆமாம், உடம்பு சரியில்லாமல் போயிடும், அது ஏதாவது ஒன்று ஆகும். அது மீறிடும். இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். எல்லாமே சரியில்லாமல் போய் எல்லாம் எதுனா நம்ம சரி போட்டு வயிற்றுச்சு சாப்பிட்டோன்னு தான் போடுறோம். வயிறு போடுறது தான். நம்ம இது எதையும் மறைக்கிறதே கிடையாது. இதாக இருந்தாலும் 90-80% அதை போட்டுருக்கோம். வாட்ஸ்அப்காரனுக்கே தெரிஞ்சிருக்கு சார். பாருங்க, அந்த மறைவான வாழ்க்கை வாழணும்னா நீங்கள் விருப்பப்பட மறைச்சிருங்க அதை அவங்ககிட்ட. சில பேர் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும் தெரியட்டும். அதுன்ற மாதிரி அவன் வாட்ஸ்அப்புக்கு தெரியும்ல. இந்த ரிலேட்டிவ் சைனாலையும் சூனியம்லாம் இருக்குல்ல, சைனாவில் ஆரம்பிச்சது தானே வாட்ஸ்அப்.
ஆனால் அங்கேயே சூனியம் பில்லி சூனியம் எல்லாமே வைப்பாங்க, அது இருக்கிறது தான். இப்போ இந்த ரிலேட்டிவ்ஸ் பொறாமப்பட்டு இதை வைத்திடுறதுல வந்து எல்லா காலத்துக்கும் வந்துடுவாங்க. எல்லா இதுலேயுமே இருக்குது, எல்லா காலத்துலேயும் இப்போ உள்ள காலம் வரைக்கும் தான் இருக்குது. இதனால் இதில் என்னென்னா கிளாஸ்மேட்ஸ் பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமையாக இருக்கும். நம்ம கூட படிச்சிருப்பான், ஆனால் படுமொக்க பூமராக படிக்கிற காலத்துலேயும் அவன் பூமராக தான் இருப்பான், சைடில் சுற்றிட்டு இருப்பான். இப்போ 30-40 வருஷம் கழித்து நினச்சி பாருங்கள். +2 படிக்கும்போது ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கிறான்னு வைங்க, 15 வயசு, இப்போ 50 வயசுன்னு வச்சுங்க, 35 வருஷம் எவ்வளோ கொடூரமான பூமராக இருப்பான்றதை மட்டும் நினச்சி பாருங்கள். அவன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பான், புரியுதா? அதில் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீங்கள் செத்து போனால் கூட உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்னென்னா இப்போது ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பேன், இங்கே போகிறான் அங்கே போகிறான் அப்படின்றத வச்சு கணிப்பாங்க. இவனுக்கு இவ்வளோ வருமானம் வருமா, மாதம் இவ்வளோ வருமானோடனே ஒரு 1.5 மாதம் கழிச்சு கடன் கேட்பாங்க ஃபோன் பண்ணி, நான் மாப்பிள்ளை அப்படின்னு. அந்த நாய் எப்படி இருக்குன்னு 10 வருஷம் நம்மளை பார்த்து 15 வருஷம் இருக்கும். எந்த நல்லது கெட்டது நம்ம கஷ்டப்பட்டுருப்போம், ஹாஸ்பிட்டல் அனுப்பிப்போம், எதுவுமே வந்திருக்க மாட்டோம். சாவ கடந்தப்போ கூட அது பார்த்துருக்க மாட்டான். அது என்னன்னே அந்த நாய்க்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு கரெக்டாக அவங்க ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குற இருக்கிற காரணமே இவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு தேவையோ என்னைக்கு இவனை ஆட்டையை போடலாம் அப்படின்ற ஒரு கும்பல் தான் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அதிகப்படியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 5000 பேர் இருப்பான், லைக்கு பார்த்தீங்கன்னா 500 கூட விழுகாது, 10% தான் வரும். பார்ப்பாங்களே தவிர 10% தான் லைக் விழுகும், 10% பேர் தான் ஆக்டிவாக இருப்பான். அந்த மூதேவிங்க போஸ்ட்டும் போட மாட்டான். அப்புறம் என்ன ஐத்துக்கு நீ ஃபேஸ்புக்கில் இருக்கன்னு, ஒன்று அவனாலும் ஒரு போஸ்ட்டை போடணும், இல்லை எதையாவது ஒன்று அவனுக்கு தெரிஞ்சதை போடணும்ல. ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுப்பான். சரி ஒன்றா படித்தவனாச்சே நான் இப்போ ஒன்று கொடுத்தோம்னா அதில் இருந்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டுருக்கானா இங்கே போயிருக்கானா, நம்மகிட்ட பேச மாட்டாங்க. இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணி அங்கே எதில் இருக்காயா அதில் இருக்காயா, அந்த மாதிரி வைத்தறிச்ச பிடிச்ச நாய்ங்க ஏகப்பட்டது இருக்குது ஃபேஸ்புக்கில். அதை எதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானோ அதில் ஒரு 15% பேர் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு உண்மையான நண்பனாக இருப்பான், உங்களை பிடிச்சி நட்பு அப்படின்னு. அப்படி நீங்கள் அந்த லைக்கை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இவன் லைக் போடாதவனுக்குலாம் வயிற்றறிச்சலாக இருக்கும். எதுக்கு இவனுக்கு போய் லைக் போடணும், என்ன இவன் இப்படி பண்ணுறான், இவனுக்கு நம்ம என்ன மட்டும் அனுபவிக்கிறான் பாரு அப்படின்னு வயிற்றறிச்சலுக்கு என்ன என்ன ஆகும்னா ஃபேஸ்புக்கில் வரவே வரேன். அது யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 10-12 5% 1000 பேர் உங்களுக்கு இருக்காங்கன்னா 50 பேர் தான் லைக் போடுவான், 50-60 பேர். இதுதான் கணக்கு யாராக இருந்தாலும். ஸோ இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே பார்த்து வயிற்றறிச்சல் பட்டு வெந்து செத்துருவாங்க. கடைசி வரைக்கும் ஒன்றுமே அனுபவிக்காமல் எதையும் பார்க்காம அந்துன்னு வந்தே சாகிறப்போ ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் இந்த வாட்ஸ்அப்பில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப்புக்காகவே வாழ்கிறவங்க. இந்த வாட்ஸ்அப் மட்டும் கட் பண்ணிட்டா நான் நிறைய பேர் இறந்துருவாங்க. காலை வணக்கம் அனுப்புறதுக்கா, காலை வணக்கம் அனுப்புறது, அதுதான் மெயினே. காலையில் டியூட்டி ஆரம்பிச்சிடணும், நைட்டு படுக்கும்போது குட் நைட் போட்டு யார் யார் ஸ்டேட்டஸ் போடுறா, என்ன போடுறா, எங்கே போயிருக்காங்கன்னு பார்க்கணும். அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பிளான் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிடணும். திருப்பி காலையில் ஆனால் திருப்பி குட் மார்னிங் அது இது போட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி 8-10 வருஷமாக எங்கே இருந்தானே தெரியல, திடீர்னு வந்து நான் தான் மாப்பிள்ள உன் ஃப்ரெண்டு மறந்துட்டியா? இல்லை அதை விட சில கும்பிட்ட கூவைங்க சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னா, நீ யாரா, நீ முதல்ல கண்டுபிடிக்கிற, நீ யார், எப்போ ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் படித்தவன் 30 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி எனக்கு தெரில அப்படின்னு. அப்படிலாம் அவனா ஃபோன் பண்ணான்னு வைங்க, கோல வெறியாயிடும். தெரியலன்னா என்னடா டிவியா, நீ டிவி பண்ணி என்ன பெரிய இவனா, அவனுக்கு பார்த்தோன்னே தெரியுது. 20 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி என்னமோ 2 பேரும் ஒன்று மணி நேரம் பழகி 24 மணி நேரம் ஒன்றா இருந்த மாதிரி கிளாஸில் அவன் ஒரு மூலையில் உட்காந்து இப்போ வந்து மாப்பிள்ள எனக்கு தெரியல யாருன்னு சொல்லி பார்ப்போம். நான் செருப்பு எனக்கு இப்போ நடந்துச்சு சார். 12 வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணி திடீர்னு கால் பண்ணி 2 பேரும் ஒன்றா ஸ்கூலில் படித்த மேடம், ஒன்றா படித்தா பேர் வேறு காமன் பேராக, ஆமாம் படிச்சிருப்பா அப்படின்ட்டு அப்படியே சரி சொல்கிறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படியே போட்டேன் சார். அப்புறமா கேட்குறேன், அவன் பயங்கர ஃப்ராடு கட்டிங் போடுறது கேட்பான்டா, அந்த மாதிரி தான். அப்புறம் தான் சொன்னான் அவன் போய் சொல்லிட்டு இருக்கான், அவன் இதே வேலையை தாண்டா எல்லாட்டையும் இருக்கிறான்னு. ஒரே எல்லா டீம்லேயும் ஆள் இருப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான், எவன் வசதியாக இருக்கான்னு அவன்கிட்ட வந்து கோர்த்துருவாங்க. அன்றைக்கி வச்சு இந்த கதை. ஆனால் அம்மா எனக்கெல்லாம் ஒரு கிளாஸ்மேட் இருந்தான், அவன் இப்போ பிளாக் பண்ணி துறந்து இதே பண்ணி விட்டேன், பண்ணக்கூடாதுன்னு நினச்சே இருந்தேன், பண்ணி விட்டேன். அப்படியே மாப்பிள்ள செமடா நேற்று பேசினதா, ஐயோ நான் இது சிரிச்சுட்டே இருந்தேன், ஒரு 500 ரூபா அனுப்புகிறா அப்படின்னு சரக்கு அடிக்கிறதுக்கு நைட்டு. இது 2-3 டைம் கேட்டான்.
ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுக்கு. அதோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன்னா டே உங்களுக்கு இதுதான் வேலை மயிரா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பண்ணி பிளாக் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நிறையா பேர் இருப்பாங்க. அது எல்லா குரூப்லேயும் இருப்பாங்க. காணாமல் போயிட்டு திடீர்னு வந்து அண்டர்டேக்கர் வந்து உயிரோட எந்திரிச்சு வந்த கதை மாதிரி வந்து திடீர்னு எப்படி இருக்க நல்லா நான் சொல்லவே இல்லை, நான் தான் சொன்னேன் அப்படி பார்த்தா கேஷுவலா பேசுறேன். கேஷுவலா ஏதோ ஒன்னா பழகின மாதிரியே 12 வருஷம் தான் பேரே மறந்துட்டேன். அப்படி ஒரு 40 பேர் ஒரு கிளாஸ்ல இருப்பான். அது இந்த நாய் இருந்திருக்கும் கூட்டத்தில். அது என்ன பண்ணும்னா ஃபோன் போட்டு நல்லவர்களை நான் சொல்லலை, நண்பர்கள் இருப்பான். சில பேர் உண்மையிலேயே பிரியத்தோட இருப்பான். அது 100ல் ஒரு கழிச்சு கண்டுபிடிச்சா நம்ம நண்பரை அப்படின்னு இருக்கிறது அதில் 1000ல் 1. இது பூரா நாதாரி வந்து உள்ளே வந்து வைத்தறிச்சல் பட்டு என்னத்தையாவது ஒன்று போடுறது, என்னத்தையாவது ஒரு மெசேஜை போடுறது, இந்த மாதிரி இருக்கிறவன் அவங்க ஒரு பக்கம். தப்பி தவிர நான் நல்லா இருக்க மாதிரி வெளில போகிற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா. ஆனால் பிள்ளைங்க பரவாயில்ல. ஆனால் இப்போ ஆன்டிஸோட இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொடூரமாக ஆயிடுச்சு குரூப்புகளில். ஏன் சார் தான் இது ரீல்ஸை போடுறது அதை போடுறதுன்னு ரொம்ப அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நீங்கள் தான் இப்படி அட்டகாசம் பண்ணாங்கன்னா இப்போ லேடிஸே இறங்கி ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப் போகிறேனும் அந்த மாதிரி குரூப்பில் கொலையாக கொள்றேன். இன்வெஸ்ட் பண்ணால் 12% வட்டி தராங்களாம் அப்படின்ட்டு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு 10 பேரை சேர்த்துட்டு நேம் பண்ண ஆரம்பிச்சு. அது ஒரு பக்கம். அப்புறம் பொட்டிக்கு ஆரம்பிக்கிறேன். ஆமாம், பொட்டி கும்பல் வந்து பொட்டி கும்பல் 180% இருக்கு. வீட்டுக்கு ஒரு பொட்டிக்கு இருக்கும். வீட்டில் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே பொட்டிக்கு தான் சின்னதாக இருக்கும். அடுத்து மேக்கப். அது வந்து பியூட்டி பார்லர் ஒளிஞ்சு போச்சு. இப்போ வந்து மெயின் வந்து பியூட்டி பார்லர் வைக்க போகிறேன், பொட்டிக்கு வைக்க போகிறேன்னு ஒரு 100 பேரில் 70 புருஷனை தெருவில் எடுத்து விட்றாங்க. 70 புருஷன் காலியானேன். அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இதை போட்டு பிஎஃப்இஎஸ்சியை பிடிச்சி வச்சுருக்கல 3 லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்து கடையை பிடிச்சி 20,000 ரூபா வாடகை மாதம் கொடுத்து கடைசியில் 3 லட்ச ரூபா கடையை ஆல்ட்ரு பண்ணி ஒரு பார்லர்லாம் பார்க்க போனோம். அப்போ புருஷனை ஆட்டையை போட்டு ஒரு 7 லட்ச ரூபா காலியாவேன். ஒழுங்காக அந்த முதல் வீட்டில் உட்காந்து தின்றுருந்தா கூட 7 லட்ச ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்டு நல்லா படம் பார்த்து ஜாலியாக இருந்திருக்கலாம். ட்ரெஸ் எடுத்து பார்லர் வைக்க போகிறேன், டோட்டலாக அவனை முடிச்சு கட்டிடுச்சு. அந்த 7 லட்ச ரூபாயும் போனது போக இப்போ டார்ச்சர் வேறு பண்ணிக்கிட்டு இப்படி சிலது இருக்குது. இப்போ அந்த வெறி பிடிச்ச அலையினாங்க பல பேர். பொட்டிக்கு வைக்கணும், பொட்டிக்கு வெறி பிடிச்ச தெருக்கு துணி கடை இருக்குது. ஆன்லைன்ல போட்டாலே ட்ரை அண்ட் பை மெத்தட் வரைக்கும் வந்துருச்சு. போட்டு பாருங்க, பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருங்கன்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பொட்டிக்கு ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதையும் சூரத்தில் ட்ரெஸ்ஸு சீப்பாக கிடைக்குங்கிறதே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல பைத்தியங்கள் இப்படி இருக்குது. பொட்டிக்கு ஆரம்பிக்கிற பைத்தியங்கள், வீட்டு பக்கத்தில் துணி கடை வைக்கிறேன். நம்ம நண்பிகளே இருக்காங்க நிறையா. சொன்னால் கேட்க மாட்டாங்க. வச்சு நாசமானதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. எனக்கு இப்போது கடைசியில் 2.5 லட்ச ரூபா போச்சு, 1.5 லட்சம் போச்சுன்னு வாங்கி. ஸோ இது இப்போ நம்ம சிரிச்சுட்டே கேட்டுக்க வேண்டியதான். அப்படியா, சரி, வெரி குட், கடை முடியாச்சா? முடியாச்சு. கடை திறக்கிற கூட்டாங்க நம்ம போக வேண்டியதான். போய் அன்றைக்கி ஒரு மொய்யை வச்சுட்டு எதையாவது ஒன்று வாங்கிட்டு வர வேண்டியது. 3 அன்னைக்கு கூப்பிட்டாங்கனாலும் அவங்க போயிட்டு மிச்சம் மீதி அள்ளி போட்டு தெருவில் வைக்கிறதுக்கு தான். ஆமாம், ஏற்பாடு பண்ணி புருஷனை தெருவில் விட்டு இப்படி பலர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் நான் குற்றம் குறையெல்லாம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒன்று செய்யணும்னு ஆசைப்படலாம். இதெல்லாம் பொதுவாக தான் சொல்கிறீங்களா? பொதுவாக தான். தனிப்பட்ட முறையில் நம்ம யாரும் பர்சனலாக எதுவும் சொல்லலையே. பர்சனலாக இல்லை. அதாவது முதல்ல வந்து உங்களுக்கு அறிவு வேணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு பெண்ணு வந்து ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னாலே ஒரு செருப்பை கவ கொடுத்து இன்னொரு செருப்பில் தான் அடிக்கணும். ஏன்னா நம்மளை கொண்டு தெருவில் இழுத்து விட்டு போயிடுவாங்க. நீ என்ன பண்ண போகிறன்னு உனக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், அதுக்கான ப்ராஜெக்ட் இருக்கணும், உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும். நான் இதை பண்ண போகிறேன். நீ பொட்டிக்கு வைக்கிறியோ கருவாட்டு கடை வைக்கிறியோ, அதில் நான் அதை வைக்க போகிறேன். இது வந்து இங்கெல்லாம் மார்க்கெட் ஆகும், இது இவங்கெல்லாம் வந்து வாங்குவாங்க. ஸோ இதில் இவ்வளோ லாபம் கிடைக்கும், இவ்வளோ வாடகை கொடுக்க போகிறோம், நீ எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணு, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடு, 1 லட்ச ரூபா கடைக்கு ரெடி பண்ணு, நான் வந்து ஃபஸ்ட்டு வாடகைக்கு ஒரு 2-3 மாதம் எனக்கு வாடகை கொடு, அதுக்கப்புறம் அந்த வாடகையை நானே கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துறேன்னு ஒரு பார்வை இருக்கணும் என்ன பண்ண போகிறோன்னு. அது இல்லாமல் இந்த அவ வைக்கிறா, இந்த இவ வைக்கிறான்ட்டு பல லேடிஸ் குடும்பத்தில் பல பெண்கள் வந்து இந்த 35 வயசில் கூட இல்லை, 40 வயசுக்கு மேலே பிடிச்ச பைத்தியம் பிடிச்ச நிறையா இருக்குது. 100க்கு 40 இருக்குது. வீட்டில் இருக்கவனுக்கு புருஷனை குடைச்சல் கொடுத்து டார்ச்சர் பண்ணி, நான் எப்படி வீட்டில் இருக்கிறது, நான் கடை போட்டேன், அவனை எனக்கு பொழுது போகணும். ரைட்டு, பொழுது போகணும், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, சமையல் பண்ண முடியாது தான். அதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணியிருக்க, என்ன பண்ண போகிற, இந்த உலகத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு.
இங்கிட்டு திரும்பினா ஆன்லைனில் ஃபோனில் விற்கிறான், இங்கிட்டு திரும்பினா பக்கத்து பொட்டி கடையில் வச்சு துணி விற்றுக்கிட்டு இருக்கான், எய்த்த கடையில் போனால் எல்லாம் விற்றுட்ருக்கான். இதில் நீ ஆரம்பித்து என்னத்தை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி. இருக்கிறதையும் நாசப்படுத்திட்டு போகிறதுக்கு அதுக்கு வீட்டில் பேசாமல் படுத்துடலாம்ல தின்னுட்டு. அந்த பகுதியில் இல்லாத ஒரு பொருளாக இருக்கணும், கிடைக்காத ஒரு பொருளாக இருந்ததுன்னா ஓகே. சரி, எதுவோ ஒன்று உனக்கு நாலேஜ் வேணும். இதை நான் விற்றுருவேன், இது கல், இதை வச்சு நான் விற்க போகிறேன் சொல்லி ரைட் நம்ம பண்ணலாம். நம்ம இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேயும் கன்னியாகுமரியில் மண்ணை விற்றுருவாங்க பாக்கெட் போட்டு, தெரியுமா? மண், வெறும் மண் இருக்குல்ல, அதை முக்கடல் சங்கமித்தில் எடுத்த மண்ணுன்னு சொல்லி அதை போட்டு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு விற்றுருவாங்க. ₹1 ₹2 அந்த காலத்தில். இப்போயும் விற்கிறாங்க. கல், இந்த முறப்பாக இருக்குது கல் இருக்குல்ல, அதை கடற்கரையில் போய் வந்து கழுவி அடுக்கி வச்சுருப்பாங்க, அழகழகாக டிசைனாக இருக்குது. அதை பார்த்து 50-100 வாங்குறவெல்லாம் இருக்கான் கீழே கிடக்கிற கல் எடுத்து. அப்போ அதை விற்கக்கூடிய திறமை உங்களுக்கு வேணும், அதுக்குள்ளே இடம் வேணும். அதே ராமேஸ்வரத்துலேயும் கன்னியாகுமரியில் விற்கிற கல்லை சென்னையில் பீச்சில் போட்டு விற்றிங்கன்னா செருப்போடு வருவாங்க, அதே கல்லை விட்டு அடிச்சிடுவாங்க. அதுக்கு இடம் இருக்குது, பொருள் இருக்குது. அதான் இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் இது பண்ணுன்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை விட்டு சும்மா நான் வந்து பொட்டிக்க ஆரம்பிக்கிறேன், இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற புருஷனை டார்ச்சர் பண்ணி இருக்கிற காசை இழந்துவிட்டு இப்படி போகிறதுன்றது ஏற்றுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஒழுங்காக வாட்ஸ்அப்லேயே டெய்லி ஹாய் மெசேஜ் அனுப்பிட்டு, இப்போ நிறையா குடும்பத்தில் என்ன பண்ணுறேன், நீ என்னத்தையா அந்த கிழமை பண்ணி தொலைகிறேன் அப்படியா பாட்டுக்கு என்னத்தையா குட் மார்னிங் போடுவான், குட் நைட். இல்லை சார், அவங்க என்ன நம்பிக்கைன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து நான் 7 பேர் கடை ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பாக நான் வந்து வாங்குவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிடுவாங்க. அந்த 7 பேர் வந்து முதல் நாள் வாங்கிட்டு போயிடுவாங்க, வரவே மாட்டாங்க. இதை வச்சு நீங்கள் வாங்கணும் வாயப்போ வந்து கடையை 3 மாதத்தில் மூடிடும். வாடகை விடுறவன்னா வாடகை தான் போயிடும். ஆசாரி ஒரு அமௌண்ட் அடிச்சிருப்பேன், ஆளுக்கு ஒன்று எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் கடையை மூடிட்டு அந்த பொருளை ஏற்றி வாங்கி பாருங்கள் ஆட்டோவில். அப்போ தான் பாவமாக இருக்கும். பழைய பொருளை ஏற்றி வீட்டுக்கு போய் வீட்டிலே வைக்க முடியாது, வீட்டில் சண்டை வரும், பல பிரச்சனை இருக்குது. அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்புன்றது பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் சொல்லி பர்சனலாக ஃபீல் பண்ணி சொல்லும்போது வாட்ஸ்அப் குரூப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவன் பைத்தியம் பிடிச்சி கடை ஓப்பன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், பேசாம அதிலே டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டு இருப்பாங்க, இதை வைக்கலாமா அதை வைக்கலாமா. இயற்கை அது இடையில இறங்கினாங்க, வீட்லேயே வச்சு இயற்கை விவசாயம் இயற்கை பொருளை விற்கிறோன்னு சொல்லி ஒரு பைத்தியம் பிடிச்சி எல்லாருக்குமே லாஸ். எல்லாருமே எல்லா வீட்லேயும் இயற்கை பொருள் தானே, ஏன் வாங்குறது ஏவன்? புரியுதா அவங்களுக்கு? தட்டைப்பயிறு, இந்த பயிறு, காணப்பயிறு, கொள்ளு, பருப்பு, இந்த அரிசி, குதிரைவாளி, கருப்பு கோணி, என்னத்தையோ ஒன்று எங்கிட்ட வாங்கிட்டு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு வச்சு அதை விற்கிறேன், ஃபோனில் சொன்னீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறேன்னு ஆளாளுக்கு இறங்கிட்டேன். அது உண்மையிலே தொழில் தெரிஞ்சவன் இறங்கினா பரவாயில்ல. எல்லா வீட்லேயும் 2 கிலோ கருப்பு கவனி ஓரத்தில் கிடக்கு சும்மா. அதான் சார், இப்போ ஒரு ரீலை பார்த்து ஒரு மெசேஜை பார்த்து பிஸ்னஸ் அனுப்பான், அதே ரீல தானே அவனும் 10,000 பேரும் பார்க்குறான். அப்போ 10,000 பேர் அதே ஃபார்மில் தானே கையில் எடுக்கிறாங்க, அப்புறம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? பார்த்துருக்காங்க. இப்போ ஆண்கள் நிறைய பேர் அது வச்சாங்க, இயற்கை பவுடரு, பாசி பருப்பில் குளிச்சிங்கன்னா பளபளன்னு இருப்பீங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பைத்தியம் பிடிச்சி இவங்களால நமக்கு பைத்தியம் பிடிக்கும். மைதா மாவில் குளிச்சிங்கன்னா மோசம் முடி வளரும் சொல்லி இவங்க பண்ணுற கூத்துக்களும் கொடுமைகளும் பார்த்தீங்கன்னா வேறு உலகத்தில் போய் எங்கேயாவது மொழி தெரியாத இடத்துல போயிட்டோம்னா இந்த பஞ்சாயத்து இல்லைன்ற மாதிரி தோணும். இப்போ நீங்கள் பர்சனலாக ஆந்திராவில் போனாலும் 50 பேர் இருக்காங்க. அதனால தான் நம்ம ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராலே பைத்தியங்கள் இருக்குது, கர்நாடகாலையும் பைத்தியங்கள் இருக்குது, பெங்களூரில் போனால் நம்ம நித்திகிட்ட கேட்டது தீவுக்கு போயிரு. நித்தி தீவுக்கு போகிறதுக்கே ஃப்ளைட் சார்ஜே 1.5 லட்ச ரூபா வருது. அதுதான் போக முடியாமல் இருக்குது. அதாவது இலவச அப்பாயின்மெண்ட் கிடச்சா எஸ்கேப் ஆகிடலாங்கிற முடிவில் தான் இருக்கீங்க. அதான் சார், பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்கிறது, தமிழ்நாடு அரசே சீக்கிரமாக வந்து கணவரிடம் இருந்து பொட்டிக்கு வைக்கணும், பார்லர் வைக்கணும் பணம் கேட்டால் அவங்கள வந்து உடனடியாக அந்த லைசன்ஸ் தரக்கூடாது, தடை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது முன்னாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் தெரியும். சரி, நிறைய பேரை தெரியும் அப்படிங்கிறது நேரம் கொடுத்தது நன்றி சார்.